தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பசித்த வயிறுகளுக்கு அச்சய பாத்திரமாக இருப்பது திருப்பூர். எங்கு பசி இருக்கிறதோ அவர்களுடைய மெக்காவாகவும் காசியாகவும் அந்த மக்கள் கருதுவது திருப்பூரை. இங்கு நமக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் முன்பொன்று சொல்வார்கள், காஞ்சிக்கு போனால் காலாட்டி பிழைக்கலாம் என்று. இன்று மாறி இருக்கிறது. எங்கு பசி இருந்தாலும் திருப்பூரில் உணவு இருக்கிறது என்று இந்தியா முழுக்க தேடி வருகிறார்கள். இந்த மண்ணை வணங்குகிறேன். அனுகூல சத்துரு அப்படின்னு ஒரு சொல் உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, நல்லது செய்யற மாதிரியே ஒரு கெடுத்து விட்டு போறது, அதுதான் அனுகூல சத்துரு. நான் கரீம் தோழர் அப்படிதான் பார்க்கிறேன். சம்சுதீன் ஹீராவுடைய கதைகளை பத்தி அவர் பேசுற மாதிரி பேசி, முதல் கதையை பற்றி பேசும்போதே ஹீராவுக்கு 10 பரிந்துரையை கொடுத்துட்டாரு. சரி, அத்தோட நிறுத்தினாரான்னு பார்த்தா, 2வது கதையை பேசுகிற போது பேரரசனுடைய எதிரியா சித்தரிச்சு போயிருக்காரு. நீ பேரரசன் இதை அறிந்தால் என்ன நடக்க போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாரு, சொந்த உண்மையான அப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்கன்னா எனக்கு வாக்களிக்கணும் பேரரசர் சொன்னாருன்னு. ஏறக்குறைய இது போன்ற ஒரு சம்பவம் 1960களில் நடந்திருக்கும். ஹீராவும் கரீமும் மறந்திருப்பார்கள். இங்கே இருக்கிற தோழர்களுக்கு தெரியும். 60களிலே தோழர் கேடிகேவை கொண்டு போய் மதுரை நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்துகிறார்கள். அப்போ மதுரை நாடாளுமன்ற தொகுதியிலே கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு பெரிய பலம் அமைப்பு இல்லை. அப்படி கேட்குறாங்க, இந்த மாதிரி இங்கே நிறுத்திட்டீங்களே எப்படி அப்படின்னா, தோழர்களுக்கு ஒன்றும் புரியல. சரி, சந்திப்போம் அப்படின்னு. அப்போது அங்கே இருக்கிற ஒரு ஐயா கட்சியினுடைய வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். ஐயாவுடைய பிள்ளைகள் எல்லாம், ஐயாவுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க சின்னத்தை சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன எதிர்கொள்ள தெரியவில்லை, கொந்தளிக்கிறது ஐயாவிற்கு ஆதரவாக. அப்போ கரீம் மாதிரி, ஹீரா மாதிரி ஒரு தோழர் மைக்க பிடிச்சு சொன்னார், அவரவர் அப்பா அம்மாவிற்கு பிறந்தவர்கள் தோழர் கேடிவிக்கு கதிரவனுக்கு தோழரே கேட்டிக்கு தங்கமணி அதில் மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். அந்த இதுதான் ஞாபகத்துக்கிறது. திருப்பூர்ல இருந்து ஒரு அம்மா வயசான அம்மா திருப்பூர்ல வண்டியில ஏறாங்க, ட்ரெயின்ல ஏறிட்டு அவங்க என்னன்னா, பக்கத்தில் ஒரு இளைஞர் உட்காந்துருக்காரு. அந்த இளைஞர்கிட்ட சொல்றாங்க, இப்போ ஜோலார்பேட்டை வந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் இறக்கி விடுப்பா, நான் தூங்கிடுவேன். நான் தூங்கினால் கூட என்னை எழுப்புறது கஷ்டம், நான் எந்திரிக்கலைன்னா கூட என்னை இழுத்தாவது கீழே போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. வண்டி போய்கிட்டு இருக்கு. ஜோலார்பேட்டையை கடந்தது, காட்பாடியை கடந்தது, சென்னைக்கு போய் வண்டி நின்ற போது அந்த பாட்டி எந்திரிச்சு பார்க்குறாங்க, வண்டி சென்னை வந்திருக்கு. கத்துறாங்க, நான் பாவி, நான் சொன்னனே எப்படி ஜோலார்பேட்டையில் இறக்கொடு, இறங்கலைன்னா கூட கீழே தள்ளு, என்ன பண்ணுற, இப்படி பண்ணிட்டியே, நான் எப்போதான் திருப்பி இப்போ போவேன் அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, எப்பா அவங்க தான் சொன்னாங்கல்ல, நீ முடியலன்னா நான் தூங்கிடுவேன்னு சொல்லியிருக்கலாமே, வேற யாராவது அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, நீ போய் இப்படி பண்ணிட்டியப்பா, அவங்க எப்படி போவாங்க அப்படின்னா. இந்த இளைஞர் எதையுமே காது கொடுத்து கேட்காம யோசிச்சுட்டே இருக்காரு. ஒருத்தர் பட்டால் முதுகில் ஒன்று வச்சு, இடம் இவ்வளோ பேசுகிறோம், நீ எதையும் பேசாம யோசிச்சுட்டு இருக்க, என்னடா யோசிக்கிற? இல்லை இந்த அம்மா அவங்க வந்துட்டாங்க, நான் ஜோலார்பேட்டையில் தள்ளி விட்டவங்க யாரு? அந்த மாதிரி அந்த இளைஞரின் பெயர் பாரதிவாசன். 10 மணிக்கு வந்தோம். 10 மணிக்கு வந்தோடனே அந்த அரங்கத்தில் இல்லைன்னாரு, இந்த அரங்கத்தில் என்னாரு, பரவாயில்ல. நான் கேட்குறது என்னன்னா, ஜோலார்பேட்டை போக வேண்டியவங்க இந்த அரங்கத்துக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், திருமுறை கேட்க வேண்டியவங்க இங்க இருக்க வேண்டியவங்க அந்த அரங்கத்துக்கு போயிருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருந்திருக்கு? அப்படியா தான் இருக்கு. அந்த கலை இலக்கியத்தினுடைய நோக்கத்தை பற்றி தோழர் கரீம் தோழர் சொல்லி சென்றார். நல்லிணக்கத்தை வளர்ப்பதும், மனிதத்தை வளர்ப்பதும், அன்பை வளர்ப்பதும் தான் கலையின் நோக்கம் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கிறது மிக முக்கியமானது. முந்தனேற்று ஒரு இயக்குனர், மோகன்ஜின்னு ஒரு இயக்குனர், நான் வெளிப்படையாக பேசுகிறேன், மோகன்ஜின்னு ஒரு இயக்குனர், அவருடைய படம் வெளிவந்திருக்கிறது. ஒரு பத்திரிகையாளர் அவர் கேட்குறாரு, வா ரஞ்சித்திற்கு கிடைக்கிற மரியாதை உங்களுக்கு கிடைப்பதில்லையே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு.
என்ன சொல்லணும்? அவர் சொல்றாரு, நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்னை கையை பிடித்து கொண்டு உள்ளே அழைத்து செல்வார்கள். நான் தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அவருக்கு அது கிடைக்குமான்னு கேட்குறாரு. அதை படித்த போது எனக்கு எனக்கு எப்படி இப்படி ஒரு வெளிப்படையான ஒரு தீண்டாமையை வேற யாராவது சொல்லியிருக்கலாம். வேற யாராவது ஒரு அரசியல்வாதி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இல்லை அந்த இந்துத்துவாக்கள்லாம் சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல. ஒரு கலையை படைக்கிற ஒரு இயக்குனர் சொல்றாரு, நான் கோயிலுக்கு போவேன். எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. நான் நினைச்ச அளவுக்கு அதற்கான எதிர்ப்பு எழவே இல்லை. நான் கேட்கிற பாரஞ்சித்தினுடைய இடத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து நான் பார்க்கிறேன், என்னை இப்படி ஒருவன் கேட்பதை இந்த சமூகம் கண்டிக்கவில்லை என்றால் இந்த சமூகத்தை என்னால் எப்படி நம்ப முடியும்? எப்படி நம்ப முடியும்? இது போன்ற எழுத்தாளர்கள் தான் இது போன்ற இடங்களில் எதிராக நின்று இந்த நம்பிக்கையை வளர்க்கிறார்கள், வளர்க்க வேண்டும் என்று கரீம் சொல்லுகிறார். என்ன பிரச்சனைனா, வின்ஸ்டன் ஒருத்தர் இருந்தார். வின்ஸ்டனுக்கு ஒரு பையன் இருக்கிறான், நம்ம யோகேஸ்வரன் மாதிரி ஒரு சின்ன பையன். வின்ஸ்டன் வந்து ஒரு பெரிய மரபியல் ஆராய்ச்சியாளர். அவர் என்ன பண்றாரு, அந்த பையனை வளர்க்கும் போது ஒரு சிம்பன்சியை கூட்டிட்டு வந்து குவா என்கிற ஒரு சிம்பன்சியை வளர்க்கிறாரு. அவருடைய நோக்கம் என்னவென்றால், இதை பழக்கத்தினால் எல்லாவற்றையும் மாத்திர முடியும். நம்ம இந்த குழந்தையோடு இந்த சிம்பன்சி வளர்த்தா இவன் மனித பண்புகளோடு உடையதாக இந்த சிம்பன்சி வளரும் சொல்றாரு. ஆராய்ச்சி குறிப்புகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அரசாங்கத்தை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த சிம்பன்சியை நான் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கிறேன், இந்த ஆராய்ச்சியை நான் நிறுத்திக்கிறேன், எனக்கு வேண்டாம்னு சொல்றாரு. அவங்க கேட்குறாங்க, ஏன் நிறுத்திட்டேன்? இந்த சிம்பன்சி அப்படி கற்றுக்கலையா? இல்லை, இந்த சிம்பன்சி குவா எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டது. அது என்னுடைய மகன் டொனால்டை போலவே எல்லாவற்றையும் செய்கிறது, ஒரு மனிதனாக வாழ முயற்சிக்கிறது, அது மேம்பட்டிருக்கிறது. பிரச்சனை என்னவென்றால், என் மகன் டொனால்ட் சிம்பன்சியை போல ஆகிவிட்டான். அவர் 4 காலில் நடக்கிறான், தாவி ஏறினான். அப்போ எங்கெங்கு பிரச்சனை இருக்கிறதோ அந்த இடத்தில் போய் அதை சரி செய்ய வேண்டிய கலைஞர்கள், உகாகிட்ட பழகின டொனால்டு மாறிடுறான். கலைஞர்கள் மத வேட்பாளர்களாக, மாநில விருப்பாளர்கள் மாறுவது என்பது இந்த 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 காலத்தினுடைய சாபம் என்று நான் கருதுகிறேன். தோழர் சம்பத் வந்து இதுல சொல்லியிருக்காரு. இந்த 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 12 கதைகளை பற்றி தோழர் சம்பத் என்ன எழுதியிருக்காருன்னா, இதில் கலை நுட்பத்தை பார்க்காதீர்கள், கலை நுட்பம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அதை நோக்கி போகலாம், கலை நுட்பம் மட்டுமே படைப்பாகாது. அவர் சொல்லியிருக்காரு, கலை நுட்பம் மட்டும் படைப்பாகாது, மானுடத்தை நேசிக்கிற ஒவ்வொரு பொறியையும் நீங்கள் இந்த கதையில் காண்பீர்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார். நான் அதைத்தான் இங்கு வழிமொழிய விரும்புகிறேன். எனக்கு என்னன்னா, நான் நேரம் காரணமாக நான் வாழ்க்கையில் எத்தனையோ பாவத்தை செஞ்சிருக்கேன். நான் இதுவரை செய்யாத ஒரு பாவத்தை இன்னைக்கு செஞ்சிருவணும்னு எனக்கு பயம் இருந்தது. அதுக்கும் பாரதிவாசன் தான் காரணம். ஏனென்றால் எந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கும் நான் புத்தகத்தை படிக்காமல் போனதில்லை. அது மாபெரும் பாவம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து அது நேர்ந்துரும்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு புத்தகம் வந்து சேரவில்லை. அப்புறம் அவர் அனுப்புனதை நான் போய் ஜெராக்ஸில் போட்டு அந்த 12 கதைகளையும் நான் படிச்சுட்டேன். ஒரு கதைகளையும் நான் தனித்தனியாக படித்திருக்கிறேன். ஒரு கதைகளிலும் நான் உன்னதமான மானுடத்தை காண்கிறேன். பயிற்சி காரணமாக சிலதில் வந்து ஒரு எழுத்தினுடைய நுட்பம் முழுமையாக கைவரப்பெறாமல் இருக்கலாம். நான் ஒவ்வொரு கதையாக வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் இன்றைக்கு நினைத்தது என்னன்னா, நான் ஒரு கதையை பற்றி ஒரு 5 நிமிடம் பேசும்போது அந்தந்த எழுத்தாளரை அருகில் வைத்துக்கொண்டு பேச வேண்டும் என்று நினைத்தேன். இந்த கதையை நான் இதை படித்து விட்டு சொல்வது என்பது ஒரு ஆசிரியனாக மார்க் போடுற வேலை இல்லை. பொதுவாக வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் என்னென்னா 3 விஷயங்களில் நல்ல யோசனை சொல்லுவாங்க. ஒன்று, ஒரு கிரிக்கெட்டு ஒரு ஆட்டக்காரன் ஆடினால் அந்த பந்தை இப்படி அடிச்சிருக்கணும், அந்த பந்தை இப்படி போட்டிருக்கணும், அப்படி போட்டிருக்கணும்னு வெளியிருந்து பார்க்கிறவர்கள் மிக எளிதாக யோசனை சொல்வார்கள். 2வது, அந்த படத்தை இப்படி எடுத்திருக்குன்னு சொல்லுவாங்க. 3வது, இந்த கதையை இப்படி எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஒரு ராக்கெட் விடும்போது இந்த ராக்கெட்டை இப்படி விட்டுருக்கணும், இல்லை இந்த பொருளாதாரம் இந்த பட்ஜெட் போடும்போது இப்படி போட்டிருக்கணும்னு யாருமே சொல்றது இல்லை. இந்த 3 விடைகளில் எளிதாக சொல்ல முடியும். அந்த பாவத்தை நான் செய்ய விரும்பவில்லை. எழுத்தாளருக்கு உரிமை இருக்கிறது. அவர் என்ன நினைக்கிறாரோ எழுதுவது அவருடைய உரிமை. ஒரு வாசகனாக இதை படித்த போது என்ன தோன்றியதோ அதை மட்டும் நான் இங்கே ஒரு சின்ன வார்த்தைகள் பதிவு செய்ய விரும்புகிறேன்.